கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையும் செல்வமும் ஞானமும் ஆற்றலும் மாண்பும் பெருமையும் புகழ்ச்சியும் பெற தகுதி பெற்றது. அரியணையில் வீற்றிருப்பவருக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் புகழ்ச்சியும் மாண்பும் பெருமையும் ஆற்றலும் என்றென்றும் உரியன. ஆமென். கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையும் செல்வமும் ஞானமும் ஆற்றலும் மாண்பும் பெருமையும் புகழ்ச்சியும் பெற தகுதி பெற்றது. அரியணையில் வீற்றிருப்பவருக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் புகழ்ச்சியும் மாண்பும் பெருமையும் ஆற்றலும் என்றென்றும் உரியன. ஆமென். கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையும் செல்வமும் ஞானமும் ஆற்றலும் மாண்பும் பெருமையும் புகழ்ச்சியும் பெற தகுதி பெற்றது. அரியணையில் வீற்றிருப்பவருக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் புகழ்ச்சியும் மாண்பும் பெருமையும் ஆற்றலும் என்றென்றும் உரியன. ஆமென். அண்ட சராசரங்களையும் அதிலுள்ள அனைத்தையும் படைத்து பராமரித்து பாதுகாத்து அரவணைத்து அன்பு செய்து தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து வழிநடத்துகின்றவர் இதோ நம் மத்தியில் எளிய அப்ப வடிவில் வீற்றிருக்கின்றார். அவரை உற்று நோக்குவோம். எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 12:2 இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது: நம்பிக்கையை தொடங்கி வழிநடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். திருப்பாடல் 34:5 இவ்வாறு சொல்லுகிறது: அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. ஆம், பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவை பார்த்தோர் அவமானத்திற்கு உள்ளாக மாட்டார்கள். இயேசுவை உற்று நோக்குவோர் மகிழ்ச்சியால் மிளிர்வார்கள். ஊனக்கண்களால் இந்த வல்லமைமிக்க நற்கருணையை பார்க்க பார்க்க இறைவன் விண்ணகத்திலிருந்து நமக்கு அருளையும் ஆசீரையும் பொழிகின்றார். யோவான் தன்னுடைய திருமுகத்தில் இவ்வாறு சொல்லுகின்றார்: தொடக்க முதல் இருந்த வாழ்வு அளிக்கும் வாக்கை நாங்கள் கேட்டோம், கண்ணால் கண்டோம், உற்று நோக்கினோம், கையால் தொட்டுணர்ந்தோம் என்று தன்னுடைய அனுபவத்தை பகிரங்கமாக பகிர்கின்றார். இதோ இந்த நேரத்தில் இயேசுவை உற்று பார்ப்போம்.
இதோ சிறிய அப்ப வடிவில் தன்னையே தாழ்த்தி இருக்கின்ற நம் தெய்வம் இயேசுவை உற்று பார்ப்போம். இவர் உயிரோடு எழுந்திருப்பவர், நம் உயிர்களின் அதிபதியாயிருப்பவர். இவர் ஆராதனைக்கும் புகழ்ச்சிக்கும் மாட்சிக்கும் மகிமைக்கும் உரியவர். விண்ணகத்தில் வானதூதர்கள் போற்றுவதைப் போல மண்ணகத்தில் நீங்களும் நானும் சேர்ந்து உயிரோடு எழுந்தவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஜீவனின் அதிபதியே உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம் என்று பாடல் பாடி ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். ஆராதனை செய்கின்றோம், ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கின்றோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கின்றோம், ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கின்றோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. இதோ இறப்பினை வென்றவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம் சுவாமி. இதோ பாதாளம் வென்றவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். எங்கள் உடல், எங்கள் பொருள், எங்கள் ஆன்மா அனைத்தையும் உமக்கு அர்ப்பணித்து உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், நன்றி கூறுகிறோம் சாமி. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கின்றோம், பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கின்றோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கின்றோம், பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கின்றோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. என்னை படைத்தவரே உம்மை ஆராதனை செய்கின்றோம், என்னோடு இருப்பவரே
வாழ்த்துவோம். ஆண்டவரை வாழ்த்துவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே 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 நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இதோ ஆண்டவரே, உயிரோடு எழுந்து வந்தவரே, ஜீவனின் அதிபதியே, மரணத்தை ஜெயித்தவரே, பாதாளம் வென்றவரே, என்னை படைத்தவரே, என்னோடு இருப்பவரே, என்னை தொடுபவரே, என்னை காண்பவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், புகழுகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி சொல்லுகின்றோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே 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 எங்கள் மத்தியில் வந்திருக்கிறவரே, தூய்மையானவரே, வல்லமையானவரே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்களை பார்த்து கொண்டிருப்பவரே, எங்களை ஆசீர்வதிப்பவரே, எங்களை அரவணைப்பவரே, எங்களை நம்புகிறவரே, மீது நம்பிக்கை கொண்ட ஒவ்வொருவரையும் கைவிடாதவரே, எங்களை போஷிக்கிறவரே, எங்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி சொல்லுகின்றோம். தேங்க்யூ தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம், புகழ்ந்து ஆராதித்து நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே, இதோ விண்ணக படைப்புகளோடு, மண்ணக படைப்புகளோடு, மண்ணக மாந்தர்களோடு உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த வேளையில் எங்களை அழைத்து வந்து இதோ பாதத்தில் அமர வைத்ததற்காக கோடான கோடி நன்றி. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. மரியா நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார் என்று உமது வார்த்தையை கேட்க அழைத்து வந்து அமர வைத்து இதோ எங்களை எல்லாம் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பவரே, உமக்கு கோடான கோடி. நல்லவரே உமக்கு நன்றி, வல்லவரே உமக்கு நன்றி, ஆராதனைக்குரியவரே உமக்கு நன்றி, எல்லாம் வல்லவரே நன்றி, எங்களை படைத்தவரே நன்றி, எங்களை பாதுகாப்பவரே நன்றி, எங்களுக்கு முன்னும் பின்னும் அரணும் கோட்டையுமாயிருந்து வழிநடத்துகிறவரே நன்றி, அமைதியை கொடுக்கிறவரே நன்றி, உலகம் தர முடியாத அமைதியை தருபவரே நன்றி. உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம் சாமி. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. தொடக்கத்தில் இருந்த வாக்கை நாங்கள் கேட்டோம், தொடக்கத்தில் இருந்த வாழ்வு தரும் வாக்கை நாங்கள் கேட்டோம், கண்களால் கண்டோம், உற்று நோக்கினோம், தொட்டு உணர்ந்தோம். கண்களால் கண்டோம், உற்று நோக்கினோம், தொட்டு உணர்ந்தோம். இதோ இந்த ஆராதனையில் பங்கெடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, சீடர்களுக்கு அந்த வாய்ப்பை இயேசு தந்தார். அவர் சொல்லியதை அவர்கள் கேட்டார்கள், அவரை கண்களால் கண்டார்கள், அவரை உற்று நோக்கினார்கள், அவரை தொட்டு உணர்ந்தார்கள். இதோ இன்றும் அதே அனுபவத்தை ஆண்டவர் தருவதற்கு தயாராயிருக்கிறார். இதோ இந்த நற்கருணையில் அவரோடு பேசுவதை கேட்க நம்மை ஒவ்வொரு முறையும் அழைக்கின்றார். அவரை கண்களால் காண்பதற்கு நமக்கு வாய்ப்பை தருகின்றார். அவரை உற்று நோக்குவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை இதோ இந்த நேரத்தில் தந்திருக்கின்றார். அவரை தொட்டு உணர்வதற்கு ஒவ்வொரு திருப்பலியிலும் அந்த வாய்ப்பை நமக்கு தருகின்றார். சிறிது நேரம் அவரை உற்று நோக்குவோம். இவரை உற்று நோக்கியவர்கள் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தார்கள் என்று திருப்பாடல் 34:5 கூறுகிறது. அவரை பார்த்தவர்கள் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை என்று சொல்லுகிறது. இயேசுவை உற்று பார்ப்போம். மார்த்தா, மார்த்தா, நீ பலவற்றை குறித்து கவலைப்பட்டு கலங்கிக் கொண்டிருக்கிறாய்.
ஆனால் தேவையானது ஒன்றே, அது மரியா தேர்ந்து கொண்டார், அந்த பங்கு அவரிடமிருந்து எடுக்கப்படாது என்று சொல்லுகிறார் இயேசு. ஆம் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தையை கேட்க அவர் பாதத்தில் அமர்ந்து அவரை நோக்கும்போது அந்த ஆசீர்வாதத்தை ஒரு நாளும் ஆண்டவர் விலக்கிக் கொள்வதே இல்லை. நம்முடைய அன்பு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஜெபிக்க அழைத்திருக்கிற கருத்து, கத்தோலிக்க மக்களின் இதயமாகவும் உயிர் மூச்சாகவும் நம்பிக்கையாகவும் வாழ்வு கொடுப்பதாகவும் இருப்பது நற்கருணை என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள, அதற்காக ஜெபிக்க நம்மை அழைக்கின்றார். எனவே ஊன கண்களால் இதோ வெண்ணிற அப்ப வடிவில் உயிரோடு எழுந்து வந்திருக்கிற நம் அன்பு தெய்வத்தை உற்று பார்ப்போம். நம்முடைய உள்ளத்தில் எழுகின்ற எண்ணங்களோடும் ஏக்கங்களோடும் எழுந்து நின்று நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, ஆட்சி உமக்கே. அதிகாரம் 10, இறை வசனங்கள் 46 முதல் 52 வரை. இயேசுவும் அவருடைய சீடரும் எரிக்கோவுக்கு வந்தனர். அவர்களும் திரளான மக்கள் கூட்டமும் எரிக்கோவை விட்டு வெளியே சென்றபோது திமேயுவின் மகன் பர்த்திமேயு வழியோரம் அமர்ந்திருந்தார். பார்வையற்ற அவர் பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். நாசரேத்து இயேசுதாம் போகிறார் என்று அவர் கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று கத்தத் தொடங்கினார். பேசாதிருக்குமாறு பலர் அவரை அதட்டினர். ஆனால் அவர், தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று அவரை கூப்பிடுங்கள் என்று கூறினார். அவர்கள் பார்வையற்ற அவரை கூப்பிட்டு, துணிவுடன் எழுந்து வாரும், இயேசு உம்மை கூப்பிடுகிறார் என்றார்கள். அவரும் தம் மேலுடையை எறிந்துவிட்டு குதித்தெழுந்து இயேசுவிடம் வந்தார். இயேசு அவரை பார்த்து, உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார். பார்வையற்றவர் அவரிடம், ரபூனி, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், நீர் போகலாம், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். உடனே அவர் மீண்டும் பார்வை பெற்று அவரை பின்பற்றி அவருடன் வழி நடந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, விவிலியத்தில் இயேசுவை பலர் பார்க்கின்றார்கள். சக்கேயு என்ற பாவி இயேசுவை மரத்தில் ஏறி உற்று பார்த்தது எதற்காக? கல்வாரி மலையில் சிலுவையில் தொங்கிய இயேசுவை படைவீரன் உற்று பார்த்தது எதற்காக? தொழுநோயாளர்கள் இயேசுவை உற்று பார்த்தது எதற்காக?
சீடர்கள் இயேசுவை உற்று பார்த்தது எதற்காக? இன்றைய நற்செய்தியில் வாசிக்கப்பட்ட பார்த்திமேயு என்கின்ற குருடன் இயேசுவை உற்று பார்த்தது எதற்காக? ஆம் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, விவிலியத்தில் கடவுளை பழைய ஏற்பாட்டிலும் இயேசுவை புதிய ஏற்பாட்டிலும் உற்று பார்த்தவர்களுக்கு அவரவர்களுக்கென்று தேவைகள் இருந்தன. அந்த தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக இயேசுவை உற்று பார்க்கிறார்கள். அந்த தேவைகளை மட்டும் நிறைவேற்றிக் கொள்வதற்காக இயேசுவை உற்று பார்த்தது இயேசு வாழ்ந்த காலத்தில். ஆனால் இன்று நீங்களும் நானும் இயேசுவை உற்று பார்ப்பது எதற்காக என்பதை சிந்திக்க இந்த ஆராதனை வேளையில் இந்த இறைவார்த்தை நமக்கு அழைப்பு தருகிறது. நம்முடைய கத்தோலிக்க திரு அவையில் ஆராதனை வேளைகள் பல இருக்கின்றன. நற்கருணை நாதரை ஒரு அழகிய பேழையில் வைத்து 1 மணி நேரம் ஆராதனை செய்கின்றோம். அதே போல பல இடங்களில் 24 மணி நேரமும் ஆராதனை செய்கின்றோம். ஒரு சில ஆலயங்களில் ஆராதனை, நற்கருணை ஆராதனைக்கென்றே தனி ஆலயங்களை அமைத்து எப்பொழுது வேண்டுமானாலும் போய் நற்கருணை ஆண்டவரை சந்தித்து ஆராதனை செய்கின்ற பழக்கம் கத்தோலிக்க திரு அவையில் இருக்கிறது. நாமும் வாய்ப்பு கிடைக்கும் போது, வேதனையின் போது, தேவையின் போது தனியாக நற்கருணை ஆண்டவரை சந்தித்து நாம் ஆராதனை செய்கின்றோம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும் பங்கு அளவிலும் திருப்பலி முடிந்து பல பேர் முழந்தால் படியிட்டு அமர்ந்து நற்கருணை ஆண்டவரை சந்தித்து ஆராதனை செய்கின்றோம். இயேசுவை பார்க்கும்போது என்னுடைய மனநிலை என்ன? பார்த்திமேயு என்கின்ற பார்வையற்றவன் இயேசுவை பார்த்தான். அவன் பார்வை பெற வேண்டும் என்று பார்த்தான். சக்கேயு என்கின்ற வரி தண்டுபவர் இயேசுவை பார்த்தார். நான் இயேசுவை பார்க்க வேண்டும் என்பதற்காக இயேசுவை பார்த்தார். சீடர்கள் இயேசுவை பார்த்தார்கள். யோவான் திருமுகம் 1வது திருமுகம் 1:1 இவ்வாறு சொல்லுகிறது: நாங்கள் தொடக்க முதல் இருந்த வாழ்வு அளிக்கும் வாக்கை கேட்டோம், கண்ணால் கண்டோம், தொட்டு உணர்ந்தோம், உற்று நோக்கினோம். சீடர்கள் உற்று நோக்கியதன் நோக்கம் என்ன? ஆம் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய பார்த்திமேயு என்கின்ற பார்வையற்றவன் பார்வையுள்ள உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கின்ற ஒரு உன்னதமான பாடத்தை இன்று இந்த ஆராதனை வேளையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறைவன் எதிர்பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடைய தேவை என்ன என்பதை ஆண்டவர் நன்கு அறிந்து வைத்திருக்கிறார். நான் கேட்பதற்கு முன்னதாகவே என் தேவைகளை அறிந்து வைத்திருக்கிறார் என்று இயேசு நமக்கு கற்றுத்தருகிறார். அப்படி என்றால் நற்கருணை ஆண்டவரை சந்திக்கும் போது, நற்கருணை ஆண்டவரை உற்று பார்க்கும்போது என்னுடைய தேவைகள் மட்டும்தான் மையமாக இருக்க வேண்டுமா? அப்படி என்றால் எந்த தேவையை முதலாவதாக எடுத்து வைப்பது? எதில் நான் குறைந்திருக்கிறேனோ அந்த தேவையை நான் எடுத்து வைக்க வேண்டும். இன்றைய காலகட்டங்களில் ஆண்டவர் முன்னால் அமர்ந்து எல்லாருமே, கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய எல்லாருமே, எல்லா மட்டத்தில் இருக்கிறவர்களும் அமர்ந்து சிந்தித்து எந்த தேவையில் நானும் என்னுடைய குடும்பத்தாரும், நானும் என்னுடைய பங்கு சமூகமும், நானும் என்னுடைய திரு அவையும் எந்த தேவையில் குறைந்திருக்கின்றோம் என்று சிந்தித்து பார்த்து அந்த தேவையை முதலாவதாக எடுத்து வைத்து இந்த நற்கருணை ஆண்டவரை பார்த்து பெற்றுக்கொள்ள இறைவன் என்று அழைப்பு தருகிறார். இன்னைக்கு பார்த்திமேயு குருடனுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு அற்புதம் என்ன அப்படின்னா, பார்த்திமேயு குருடன் வழியோரம் அமர்ந்து பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறான். இயேசு வந்து சீடர்களோடு எல்லாரும் சேர்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரே சத்தமும் சந்தடியுமாக இருக்கின்றது. இயேசுவை சுற்றி சீடர்களும் அவரை சுற்றி மக்களும் எரிக்கோ நகரை விட்டு வெளியே சென்று கொண்டிருக்கிறார்கள்.
அங்கு யார் சென்று கொண்டிருப்பது என்று பார்த்திமேயை கேட்டவுடன் அவனுக்கு இவ்வாறு இயேசு சென்று கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. உடனே இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று சொல்லுகிறார். இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும். எல்லாரும் அதட்டுகிறார்கள். ஆனால் அவன் விட்ட பாடில்லை. அவனுடைய ஒரே நோக்கம் நிறைவேற வேண்டும். நான் இழந்து போன பார்வையை பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே பார்வையுள்ளவனாக இருந்தேன். நான் ஏற்கனவே எல்லாரையும் பார்த்து கொண்டிருந்தேன். நான் ஏற்கனவே நல்ல பார்வை பெற்று இயேசுவை புத்தகங்களில் அறிந்து கொண்ட மனிதனாக இருந்தேன். இன்னைக்கு இயேசுவை பார்க்க முடியவில்லை, எதையும் பார்க்க முடியவில்லை. ஏதோ ஒரு காரணத்தினால் இழந்து போன பார்வையை மீண்டும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு சரியான ஆள் இயேசுதான் என்பதை இந்த பார்த்திமேயு குருடன் உணர்ந்திருந்ததனால் சுற்றி இருந்தவர்கள் எவ்வளவு அதட்டினாலும் ஒரே ஒரு நோக்கத்தோடு இருந்தான். நான் இயேசுவிடம் பார்வையை பெற்றுக்கொள்ள வேண்டும், பார்வையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆம் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லா தடைகளையும் தாண்டி மிகுந்த நம்பிக்கையோடு உன்னை இயேசு கூப்பிடுகிறார் என்று சொன்னவுடன் தன்னுடைய வாழ்வாதாரத்திற்கு, பிச்சைக்காரனுக்கு வாழ்வாதாரத்திற்கு வைத்திருந்த கோலையும் தட்டையும் மேலே போர்த்தியிருந்த துண்டையும் தூக்கி எறிந்துவிட்டு, இனிமேல் இது எனக்கு தேவையில்லை, எல்லாம் எனக்கு இயேசு தருவார், இழந்து போனதை இயேசு தருவதற்கு தயாராயிருக்கிறார் என்று சொல்லி குதித்து எழுந்து இயேசுவிடம் ஓடுகிறார் என்று பார்க்கின்றோம். ஆம் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு என்னுடைய தேவை என்ன? என்னுடைய குடும்பத்தினுடைய தேவை என்ன? இந்த சமூகத்தில் இந்த சமூகத்தின் தேவை, முக்கியமாக திரு அவையின் தேவை என்ன? ஆழமாய் சிந்தித்து பார்க்க பார்த்திமேயு குருடன் இன்று நமக்கு அழைப்பு தருகிறான். பார்த்திமேயு குருடன் கேட்டது என்ன கேட்டான்? இயேசு கேட்கிறார், இயேசுவே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இயேசு அவனிடம் கேட்கும்போது பார்த்திமேயு குருடன் சொல்கிறார், நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்று சொல்கிறார். நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும். ஆமாண்டவரே, நான் இழந்து போன பார்வையை எனக்கு மீண்டும் தர வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். ஆம் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது, முக்கியமாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் முக்கியமாக கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது, சீடர்கள் இயேசுவை பார்த்து கேட்கின்ற கேள்விகளில் ஒரு ஆழமான ஒரு கேள்வி இருக்கிறது. என்ன அப்படின்னா, எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும், எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும். நாங்கள் நம்பிக்கை இழந்து போயிருக்கிறோம். ஒரு காலத்தில் நாங்களும் எங்களுடைய குடும்பத்தாரும் நம்பிக்கையோடு இருந்தோம். எதற்கெடுத்தாலும் ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று இருந்தோம். என்னுடைய தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார் என்று இருந்தோம். நோய் நொடிகளின் போது ஆண்டவரின் தலைமாட்டில் அமர்ந்திருக்கிறார் என்ற நம்பிக்கை இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டங்களில் நுகர்வு கலாச்சாரம், பொருட்களை அதிகமாக சேர்ப்பது, பணங்களை மையப்படுத்திய வாழ்வு, மனிதர்களை அதிகமாய் தேடி அன்பு செய்வது, இது போன்ற காரணங்களினால் ஆம் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் இழந்து போயிருப்பது பணம் அல்ல, நாம் இழந்து போயிருப்பது பொருள் அல்ல, நாம் இழந்து போயிருப்பது பெரிய பெரிய மாளிகைகள் அல்ல. ஒரு காலத்தில் குடிசை வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்தோம், இன்னைக்கு நம்ம எல்லாம் மோல்டு வீட்டில் வாழ்கிறோம். ஒரு காலத்தில் சைக்கிளில் போயிட்டு இருந்தோம், இன்னைக்கு சைக்கிளே இல்லை, எல்லாரும் வாகனத்தில் போக ஆரம்பிச்சிட்டோம். இரு சக்கர வாகனம் தாண்டி இன்னைக்கு 4 சக்கர மகிழுந்தில் போக ஆரம்பிச்சிட்டோம். அப்படி என்றால் என்னுடைய தேவைகளை ஆண்டவர் சந்தித்திருக்கிறார். ஆனால் என்னிடம் எது குறைவுபட்டிருக்கிறது? எது என்னிடம் குறைந்திருக்கிறது? இன்னைக்கு பார்த்திமேயு குருடன் நான் ஒரு காலத்தில் பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் இன்னைக்கு எனக்கு பார்க்க முடியல, திருப்பி எனக்கு அந்த பார்வையை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கின்றான். ஆம் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவிடம் வருகின்ற ஒரு இளைஞன் நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? உடனே சொல்லுகிறார் இயேசு, உனக்குள்ளதெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு, பின்னர் வந்து என்னை பின் செல் என்று சொல்லும்போது விவிலியம் சொல்லுகிறது, இயேசுவை சந்தித்து அவருடைய ஆசிரையும் அருளையும் பெறாமல் போன 2 நபர்களில் ஒரு நபராக இந்த இளைஞன் மாறிப்போகின்றான். அவன் முகவாட்டத்தோடு இயேசுவிடமிருந்து சென்றான் என்று சொல்லப்படுகிறது. இயேசுவிடம் வந்து முகவாட்டத்தோடு செல்லக்கூடாது. இயேசுவிடம் வந்து முகவாட்டத்தோடு ஒருவரும் செல்லக்கூடாது. அதை தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், மார்த்தா நீ பலவற்றை குறித்து கவலைப்படுகிறாய், நீ எதை குறித்து கவலைப்பட வேண்டுமோ அதை குறித்து கவலைப்பட்டால் இதோ என்னை பார்த்துவிட்டு நீங்கள் மகிழ்ச்சியாகத்தான் செல்லுவீர்கள்.
என்னை பார்த்துவிட்டு நீங்கள் பெற்றுக்கொண்டுதான் செல்லுவீர்கள். பழைய ஏற்பாட்டில் இஸ்ராயல் மக்களிடம் ஆண்டவர் சொல்வது போல, உங்களை நான் வெறும் கையாய் அனுப்ப மாட்டேன் என்று சொல்வதைப் போல. ஆம் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று உங்களிடையும் என்னிடமும் குறைவுபட்டிருப்பது பணம் அல்ல, பொருள் அல்ல, பதவி அல்ல, பட்டம் அல்ல, மாறாக நம்பிக்கை, ஆண்டவர் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை. ஒரு காலத்தில் நம்முடைய தாத்தா பாட்டிங்க, நம்முடைய அப்பா அம்மாங்க நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். இன்று அந்த நம்பிக்கை என்னிடம் இருக்கிறதா, அல்லது குறைந்து போயிருக்கிறதா, மங்கி போயிருக்கிறதா, அல்லது மறைந்து போயிருக்கிறதா என்று சிந்தித்து பார்த்து, இதோ நற்கருணை ஆண்டவரிடம் அவரை உற்று பார்த்து அதிசயங்கள் செய்கின்ற ஆண்டவர், தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றக்கூடிய வல்லமை கொண்ட ஆண்டவர், வெறும் தண்ணீரை உயிருள்ள ரசமாய் மாற்றக்கூடிய, உயிருள்ள இரத்தமாய், இயேசுனுடைய இரத்தமாய் மாற்றக்கூடிய இந்த வல்லமையுள்ள தெய்வத்திடம் அவரை உற்று பார்த்து, அதிசயங்கள் செய்கிறவரை உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், நன்றி சொல்லுகிறோம் என்று அதிசயங்கள் செய்கிறவர் என்ற பாடலை பாடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம்.
செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். இயேசுவிடம் கரங்களை உயர்த்தி நம்ம ஒப்புக் கொடுப்போம். எங்கள் அன்பு இயேசுவே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், புகழுகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி சொல்லுகின்றோம். இதோ உம்மை உற்று நோக்கிய எத்தனையோ பேர் நன்மைகளை பெற்றுக்கொண்டார்கள் என்பதை நாங்கள் வாசிக்கின்றோம். இதோ எங்கள் முன்னோர்கள் உம்மை உற்று நோக்கினார்கள், எத்துணை நன்மைகளை அவர்கள் மீது நீர் பொழிந்தீர், நீடிய ஆயுளை நீர் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றீர். அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். எங்கள் பெற்றோர்கள் வழியாக நீர் கொடுத்த அந்த நம்பிக்கைக்காக நாங்கள் கொடான கோடி நன்றிகளை செலுத்தி உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். இதோ திரு அவை வழியாக எங்களுக்கு கொடுத்த அனைத்து ஆசீர்வாதங்களுக்காகவும் திருவருட்சாதனங்களுக்காகவும் நாங்கள் கொடான கோடி நன்றிகளை நாங்கள் செலுத்துகின்றோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் சாமி. இதோ இந்த வேளையில் இதோ இளைஞனை உற்று பார்ப்பது போல எங்களையும் உற்று பாரும் ஆண்டவரே. எதில் நாங்கள் குறைவுபட்டிருக்கிறோம் என்று உற்று பாரும். பார்த்திமேயு குருடன் உம்மை பார்த்து, இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று கேட்டதைப் போல நாங்களும் கேட்பதற்கு நல்ல மனதை எங்கள் உள்ளத்தை நீர் திறந்து விடுவீராக, எங்கள் நாக்கட்டுகளை அவிழ்த்து விடுவீராக. ஆண்டவரே, இதோ உம்மை உற்று பார்த்து நாங்கள் குறைவுபட்ட விசுவாசத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள் தாரும். இதோ ஆண்டவரே, பணம் அல்ல, இதோ பொருள் அல்ல, இதோ பதவி பட்டங்கள் அல்ல, மாட மாளிகளை அல்ல, எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். திரு அவைக்கும் சமூகத்திற்கும் அநேக மக்களுக்கு நீர் அவற்றை கொடுத்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீர். ஆனால் அந்த இளைஞனிடம் குறைவுபட்டது ஒன்றே ஒன்றதைப் போல இதோ நீர் உற்று பாரும், எங்கள் ஒவ்வொருவரையும் உற்று பாரும். எங்களிடம் என்ன குறைவுபட்டிருக்கிறது என்பதை நீர் எங்களுக்கு தெளிவுபடுத்தியறலும். இதோ நாங்கள் விசுவாசத்தில் தளர்ந்து போயிருக்கிறோம். துன்பங்கள் வரும்போது விசுவாசத்தில் தளர்ந்து போய்விடுகிறோம். வேதனைகள் வரும்போது விசுவாசத்தில் துவண்டு போய்விடுகிறோம். நெருக்கடிகள் வரும்போது விசுவாசத்தை இழந்து போய்விடுகிறோம். இதோ கடன் பிரச்சனைகள், உடல் நோய்கள், வேதனைகள், நெருக்கடிகள், ஏமாற்றங்கள், ஏளனங்கள், எதிர்பார்ப்பு நிறைவேறாத போதெல்லாம் ஆண்டவரே நாங்கள் எங்கள் விசுவாசத்தை நாங்கள் இழந்து போகின்றோம். இதோ பார்த்திமேயு குருடன் எனக்கு மீண்டும் பார்வை தாரும் ஆண்டவரே என்று கேட்டது போல இதோ இந்த நேரத்தில் நாங்கள் உம்மை பார்த்து கேட்கின்றோம். இதோ சீடர்கள் உம்மை கண்டு உம்மை தொட்டு உம்மை உற்று பார்த்தது போல நாங்களும் உம்மை உற்று பார்க்கின்றோம். ஆண்டவரே, உம்மை உற்று பார்த்து எங்களுடைய தேவைகள் இந்த உலக தேவைகளுக்காக அல்ல, மாறாக இந்த உலக தேவைகளை நீர் அறிந்து வைத்திருக்கிறேன். எங்களுக்கு என்ன தர வேண்டும் என்பதை நீர் தெரிந்து வைத்திருக்கிறேன். இந்த உலக தேவைகளுக்காக அல்ல, மாறாக நாங்கள் இழந்து போன விசுவாசத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள தோ இந்த நேரத்தில் உமக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். இயேசுவை பார்த்து நான் பாடுகின்ற இந்த 2 வரிகளை பாடுவோம். என் மீது மனம் இறங்கும் ஐயா, என்னை தொட்டு குணமாக்கும். என் மீது மனம் இறங்கும் ஐயா, என்னை தொட்டு குணமாக்கும். மீண்டும் ஒரு முறை, என் மீது மனம் இறங்கும் ஐயா, என்னை தொட்டு குணமாக்கும். இயேசுவை பார்ப்போமா? இயேசுவை பார்த்து, இயேசுவே தாவீதின் மகனே, என் மீது மனமிறங்கும், என் மீது இரக்கமாயிரும், என் குடும்பத்தின் மீது இரக்கமாயிரும், என் சமூகத்தின் மீது இரக்கமாயிரும், என் திரு அவையின் மீது இரக்கமாயிரும், இந்த உலகில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களின் மீதும் ஒவ்வொரு நாட்டின் மீதும் இந்த உலகில் இருக்கிற எல்லார் மீதும் இரக்கமாயிரும் என்று சொல்லி மீண்டும் இயேசுவை பார்த்து, என் மீது மனம் இறங்கும் ஐயா, என்னை தொட்டு குணமாக்கும். என் மீது மனம் இறங்கும்
ஐயா என்னை தொட்டு குணமாக்கும். நோய் நீக்கும் வல்லமை உள்ளவரே, இயேசுவே தெய்வீக மருத்துவரே, என் மீது மனம் இறங்கும். ஐயா என்னை தொட்டு குணமாக்கும். இயேசுவை பார்த்து என் மீது மனம் இறங்கும். ஐயா என்னை தொட்டு குணமாக்கும். ஆமாண்டவரே, விசுவாசத்தில் நாங்கள் சோர்ந்து போயிருக்கிறோம். இதோ விசுவாசத்தை இழந்து போயிருக்கிறோம். கவலைகளினாலும் கஷ்டங்களினாலும் கண்ணீர் விட்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். மார்த்தாவை போல உலகத்தை குறித்து, உலக தேவைகளை நிறைவேற்றுவதை குறித்து நாங்கள் கவலைப்பட்டிருக்கிறோம். எங்கள் மீது இறங்கி இதோ கவலைப்பட்டு கொண்டிருக்கிற, இதோ கண்ணீரோடு பாரத்தோடு இருக்கின்ற மனங்களை நீர் குணமாக்குவீரா? என் மீது மனம் இறங்கும். ஐயா என்னை தொட்டு குணமாக்கும். என் மீது மனம் இறங்கும். ஐயா என்னை தொட்டு குணமாக்கும். இயேசுவை உற்று பார்ப்போம். இறை வார்த்தையில் இதோ சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது படைவீரன் இயேசுவை உற்று பார்த்தான். தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டான். இதோ இவர் உண்மையாலுமே இறைமகனாய் இருக்கிறார் என்று தன்னுடைய விசுவாசத்தை பெற்றுக்கொண்டான். இதோ வெண்ணிற அப்ப வடிவில் இருக்கிற இவர் உயிரற்றவர் அல்ல. வெண்ணிற அப்ப வடிவில் இருக்கிற இவர் கேட்க முடியாதவர் அல்ல. வெண்ணிற அப்ப வடிவில் இருக்கின்ற இவருக்கு மேலான காரியங்களை செய்ய முடியாதவர் அல்ல. இவரால் எல்லாம் கூடும். இவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டால் அவரால் எல்லாம் கூடும். இயேசுவை உற்று பார்ப்போம். இயேசுவை உற்று பார்த்தவர்களும் தொட்டு பார்த்தவர்களும் எல்லா நலன்களையும் வளங்களையும் பெற்றுக்கொள்ளாமல் செல்லவில்லை என்பது இறை வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிற உன்னதமான பாடம். இந்த உலகத்திலிருந்து கண்களை அகற்றி உயிருள்ள தெய்வத்தின் மீது கண்களை பதிய வைப்போம். பணத்தின் மீது இருந்து கண்களை அகற்றி பாரெல்லாம் படைத்த பரமன் மீது கண்களை பதிய வைப்போம். பொருட்களின் மீது வைத்திருக்கிற கண்களை அகற்றி நம்மை படைத்து பராமரித்து பாதுகாக்கின்ற நம் தெய்வம் இயேசுவின் மீது நம் கண்களை பதிய வைப்போம். மோசே வெற்றி வீரராக செங்கடலை மக்களெல்லாம் கடந்து வெளியே அழைத்து வந்த பிற்பாடு இவ்வாறு பாடுகின்றார்: ஆண்டவர்தான் என்னுடைய ஆற்றல், ஆண்டவர்தான் என்னுடைய வலிமை, ஆண்டவர்தான் என்னுடைய ஆற்றல், ஆண்டவர்தான் என்னுடைய வலிமை. அவர் மீது நான் நம்பிக்கை வைத்து அவர் செய்த வல்ல செயல்களை நினைத்து நான் போற்றி புகழ்கிறேன் என்று ஆண்டவரே என் ஆற்றல், ஆண்டவரே என் நம்பிக்கை என்று பாடுகிறார் மோசே. அதுபோல ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே, உம்மை நான் அன்பு செய்கின்றேன், என் உயிர் உள்ளவரை உம்மை அன்பு செய்கின்றேன் என்று ஆண்டவரை நோக்கி பாடல் பாடி நம்முடைய அன்பையும் நம்பிக்கையையும் அவரிடம் எடுத்து வைப்போம். இயேசுவை பார்த்து பாடுவோம்: என் ஆற்றலானவரே.
உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். அவரே என் கற்பாரை அரணும் மீட்பும், அவரே என் கேடயம் வலிமையும் துணையும், அவரே என் கற்பாரை அரணும் மீட்பும், அவரே என் கேடயம் வலிமையும் துணையும். ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். பகைவர்கள் காக்க என் அன்பு தேவன் அடைக்கலமானார். என் துன்ப நாளில் பகைவர்கள் காக்க என் அன்பு தேவன் அடைக்கலமானார். நெருக்கடியில் இடத்திற்கு அழைத்தார். ஏறிய அன்பு கூர்ந்தென்னை காத்தார். நெருக்கடியில் இடத்திற்கு அழைத்தார். ஏறிய அன்பு கூர்ந்தென்னை காத்தார். எல்லாரும் முழந்தால் படியிட்டு ஜெபிப்போம். முழந்தால் படியும். ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். இயேசுவை உற்று பார்த்து அவரிடம் உறுதி கொடுப்போம். இதோ உம்முடைய இரக்கத்திற்காக மன்றாடுகின்ற இந்த வேளையில் நாங்கள் இழந்து போன பொருளையோ, இழந்து போன பணத்தையோ, இழந்து போன உறவுகளையோ அல்ல, மாறாக இழந்து போன விசுவாசத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முதலில் உம்மை கண்டுகொள்ள எங்களுக்கு அருள் தாரும் என்று ஒரு சில மணித்துளிகள் மௌனமாய் ஜெபிப்போம். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும்
மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றென்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். தந்தையோடும் தூய ஆவியாரோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகின்றோம்.